Hi students, welcome to MKP Max Stories, Class 6th, Term 1, Chapter 3, Ratio and Proportion. ஓகேங்களா Exercise 3.1. First sum பாருங்க, fill in the blanks. Ratio of ₹3 to ₹5. 3 to 5க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரேஷியோ அப்படின்னா நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுத முடியும். 3/5. இது நம்ம இந்த ரெண்டையும் என்ன பண்ண முடியாது? சிம்ப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் ரேஷியோக்கு? 3:5. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை நம்ம நியூமரேட்டர் எழுதணும். செகண்ட் 2, 5னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த 5 வந்து நம்ம செகண்ட் கொடுக்குற வேல்யூஸ் எப்பவுமே டினாமினேட்டரில் எழுதணும். ஸோ இந்த 3/5 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3:5. இந்த மாதிரி எழுதுறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் சம் பாருங்க, ரேஷியோ ஆஃப் 3 மீட்டர் டு 200 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே மீட்டர் இருக்குது, இங்கே சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டையும் ஒரே யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணணும். இங்கே சென்டிமீட்டர் இருக்குங்காட்டி நம்ம மீட்டரையும் சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிடலாம். எவ்வளோ சென்டிமீட்டர் சேர்ந்தது மீட்டர்? 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் இல்லைங்களா? ஸோ இது என்ன ஆயிரும்? 3 × 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்? 300 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 300 சென்டிமீட்டர் டு 200 சென்டிமீட்டர். நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத நியூமரேட்டரில் போடணும். ஸோ 300 டிவைடட் பை 200. ஓகேங்களா? இங்கே 10 கட் பண்ணிடலாம். ரிமைனிங் ஆனதர் இன்னும் 10 இருக்குது. இப்போ இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 3/2ன்னு இருக்குது. ஸோ 3/2 அது எப்படி எழுதலாம்? 3:2ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, ரேஷியோ ஆஃப் 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் டு 6 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே கிலோமீட்டர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணலாம். எவ்வளோ மீட்டர் சேர்ந்ததோ 1 கிலோமீட்டர்? 1000 மீட்டர் சேர்ந்ததோ 1 கிலோமீட்டர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 5 கிலோமீட்டர் 5 நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணலாம். 1000 மல்டிபிள் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ என்ன ஆயிரும்? 5000 மீட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 5000 மீட்டர் கூட நம்ம 400 மீட்டரை ஆட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக எவ்வளோ கிடச்சிச்சு? 5400 மீட்டர் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகேங்க. இந்த 6 கிலோமீட்டரையும் நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 6000 மீட்டர்னு கிடைக்கும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம நியூமரேட்டர் போட்டலாம். 5400 டிவைடட் பை 6000. 10 கட் பண்ணிடலாம். அனதர் 10. இப்போ பார்த்தீங்கன்னா 60 இங்கே 54ன்னு இருக்குது. 60ஐயும் 54ஐயும் நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 6ல் 3 2s இருக்குது. 3 2 இன்னொரு 0. இப்போ 5ல் பார்த்தீங்கன்னா 2 2s are 4, ரிமைண்டர் 1. அந்த 1 இங்கே போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். 14ல் எவ்வளோ 2 இருக்குது? 7 2 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு? 27/30. இதே நம்ம தேர்ட் டேபிளால் கட் பண்ணலாம். ஓகேங்களா? 3ல் நம்மளுக்கு 1 3 இருக்குது, இங்கே 0. 27ல் எத்தனை 3 இருக்குது? 9 3 இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 9 டிவைடட் பை 10. ஸோ 9 டிவைடட் பை 10 எப்படி எழுதலாம்? 9:10 எழுதலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள், ரேஷியோ ஆஃப் 75 பைஸ் டு ₹2ன்னு கொடுத்துருக்காங்க. பைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 rupees. எவ்வளோ பைசா சேர்ந்தது? 1 rupee. 100 பைஸ் சேர்ந்தது 1 rupee இல்லைங்களா? ஸோ இங்கே 2 × 100 பைஸ் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 200 பைஸ் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? 75. ஸோ 75 டிவைடட் பை 200. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் போத் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். ஸோ 20ல் எவ்வளோ 5 இருக்குது? 4 5s are 20. ரிமைனிங் இங்கே ஒரு 0. 7ல் ஒரு 5 இருக்குது. ரிமைண்டர் 2 இருக்குது. 2 5 25 ஆயிரும். 25ல் 5 5 இருக்குது. எகெயின் நம்ம என்ன பண்ணலாம்? 5 டேபிளில் 40ல் எவ்வளோ 5 இருக்குது? 8 5s இருக்குது. 15ல் 3 5 இருக்குது. ஸோ 3/8 நம்ம ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 3:8. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க, சே வெதர் the following statements are true or false. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரேஷியோ ஆஃப் 130 சென்டிமீட்டர் டு 1 மீட்டர் இஸ் 13:10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம். 130 டிவைடட் பை 1 மீட்டர். 1 மீட்டர் அப்படின்னா எவ்வளோ எழுதலாம்? 100 சென்டிமீட்டர் இல்லைங்களா? 100 சென்டிமீட்டர். 10 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? 13 டிவைடட் பை 10. 13 டிவைடட் பை 10 எப்படி எழுதலாம்? 13:10. இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட், ட்ரூ. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன் ஆஃப் தி டேர்ம்ஸ் இன் எ ரேஷியோ கேனாட் பி 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிடையவே கிடையாது. இப்போது நம்மளுக்கு ரேஷியோ எழுதுறோம்ல, அதில் வந்து 1 வராதுங்கிறாங்க. 1:2, 3:1 அந்த மாதிரி 1 வர மாதிரி நம்ம எவ்வளோ ரேஷியோஸ் வேணாலும் நம்மளால் எழுத முடியும். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். தேர்ட் சம் பாருங்கள், ஃபைண்ட் தி சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப் தி ஃபாலோயிங் ரேஷியோஸ். சம் ரேஷியோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதே வந்து நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க? சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 15:20. நான் இது எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்? ஃப்ராக்ஷனில் எழுதலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நியூமரேட்டர் எழுதணும். 15 டிவைடட் பை 20. ஸோ 15ம் 20யும் 5 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். இப்போ கேன்சல் பண்ணுறது உங்களுக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா தனித்தனியாக என்ன பண்ணலாம்? சேம் டேபிளால் டிவைட் பண்ணி கூட எழுதலாம். ஓகேங்களா? இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மெத்தட் சொல்கிறேன். இந்த மெத்தட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஒன்ஸ் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேபிளால் 2 நம்பரும் கேன்சல் ஆகும்னு பார்த்துட்டு அந்த டேபிள்ஸ் எடுத்துட்டு அது எவ்வளோ டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே ஒன்ஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 0 and 5 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே என்ன ஆகும்? 5 டேபிளில் கேன்சல் ஆகும்.
15ல் எவ்வளோ 5 இருக்குது? 3 5 இருக்குது. 20ல் 4 5s இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3/4. அப்போ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன? 3:4. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. 32:24. ஸோ 32 டிவைடட் பை 24னு போட்டிங்கன்னா 32 and 24 ரெண்டுமே ஃபோர்த் டேபிளில் கேன்சல் ஆகும். ஃபோர்த் டேபிளில் பார்த்தீங்கன்னா 8 4s are 32, 6 4s are 24. எகெயின் 8/6 இருக்குது. இது ரெண்டுமே 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 8ல் 4 2s இருக்குது, 6ல் 3 2s இருக்குது. இதுக்கப்புறம் நம்மளால் எந்த டேபிள் இது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் 4:3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா 7:15. 7/15 நம்மளால் எழுத முடியும். ஆனால் 7 and 15 ரெண்டுமே நம்ம எந்த டேபிளாலையும் கட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 15 வந்து 5 டேபிளில் கட் ஆகும். ஆனால் 7 கட் ஆகாது. 7 டேபிளில் போட்டோம்னா 15 வராது. ஸோ எந்த டேபிளாலையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது? 7 and 15 கேன்சல் பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்மே என்னதான்? 7:15. ஃபோர்த் சப்டிஷன் பாருங்கள். 12:27. 12/27. 12 and 27. In 12 பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் வரும். 27 ஆல்சோ 3 டேபிளில் வரும். ஓகேங்களா? 12ல் எவ்வளோ 3 இருக்குது? 4 3s are 12. 27ல் எவ்வளோ 3 இருக்குது? 9 3s are இருக்குது. ஸோ 4/9. இப்போ இதே வந்து நம்ம எந்த டேபிளாலையும் இன்னும் இதிலிருந்து நம்ம எதுவும் சிம்பிளை பண்ண முடியாது. ஸோ 4:9. ஃபிஃப்த் சப்டிவிஷன் 75:100. இப்போ 75 டிவைடட் பை 100 நம்ம எழுதலாம். 75ம் 100 ஒன்ஸ் பிளேஸ் பாருங்கள். 5 and 0 இருக்குது. ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 7ல் எவ்வளோ 5 இருக்குது? ஒரே ஒரு 5. 7ல் 5 போனால் ரிமைனிங் 2. 2 வந்து நீங்கள் முன்னாடி போட்டிங்கன்னா 25. 25ல் எவ்வளோ 5 இருக்குது? 5 5 இருக்குது. ஓகேங்களா? இப்போ 10 எடுத்துக்கோங்க. 10ல் 2 5s இருக்குது, ரிமைனிங் 0. ஸோ 15/20. இந்த 15/20 ஆல்சோ 5 டேபிளில் கேன்சல் ஆகும். 3 டைம்ஸ் இருக்குது 15ல். 20ல் 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 3:4.